ஸோ இப்போ ரிஷபராசி எடுத்துக்கிட்டோம்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 2வது ராசியாக வருதுங்கிறது இந்த ரிஷபராசி. இப்போ ஒரு ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் வந்து 7ஆம் இடத்துல குரு இருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப பாசிட்டிவான நிலை. அதுவும் வந்து குருவின் 5ஆம் இடத்து பார்வைங்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ வந்து குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த சின்ன சின்ன சச்சரவுகள் எல்லாமே மாறி மகிழ்ச்சி அதிகரிக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதாவது நீங்கள் செல்கிற இடத்துக்கு எல்லாமே செல்வாக்கு மேம்படும். நீங்கள் இது வரைக்கும் சின்ன சின்ன பணப்புழக்கங்களுக்காக சிரமப்பட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் மாறி பணப்புழக்கம் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குன்றல அதிகமாக கிடைச்சே ஆகணும். அதே சமயம் வந்து உங்கள் இது வரைக்கும் பூர்த்தி ஆகாமல் இருந்த தேவைகள் எல்லாமே இப்போ வந்து டக்குன்னு பூர்த்தியாக இருக்க நிலைமை எல்லாமே வரும். இதெல்லாமே வந்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல பாசிட்டிவாக இருக்கிறத வச்சு எடுக்கக்கூடிய பொதுவான பலன்கள் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும். கோச்சார பலன்கள்னு எடுத்துக்கும்போது மற்ற கிரகங்களோட நிலையும் பார்த்து தான் சொல்லணும். ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்ததாக பார்க்கும்போது இன்னொரு மிக முக்கிய கிரகமான சனி பகவானை பற்றி சொல்லணும்னா, சனி பகவான் தான் வந்து ரிஷபராசிக்கு ரொம்ப மெயினாக இப்போ நெகட்டிவாக இருக்கார். அதாவது 8ஆம் இடத்துல அட்டமத்து சனியாக நின்றுருக்கார். இது வந்து ரொம்ப எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, இது வந்து சிறப்பான இடம் இல்லை. அதாவது அட்டமத்தில் சனியிலால் எப்படியெல்லாம் துன்பம் தர முடியுமோ அந்தளவுக்கு துன்பம் அனுபவிப்பாங்க அப்படிங்கிறது மாதிரியெல்லாம் அமைப்புகள் இருக்குது. என்னதான் அந்த மாதிரி அமைப்புகள் இருந்தாலும் இப்போதைக்கு 2019ஆம் வருஷம் நீங்கள் ப்ரீத் பண்ணுறதுக்கு குரு பகவான் 100% ப்ரொடெக்ட் பண்ணுவார். ஏன்னா வந்து குரு பகவான் இருக்கக்கூடிய இடமும் பாசிட்டிவாக இருக்குது, அவர் பார்க்கக்கூடிய பார்வைகளும் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அட்டமத்து சனியை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அதுக்கான சில ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம முதலே பார்த்துக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. அதாவது இந்த அட்டமத்தில் இருக்கிற சனி பகவான் என்னென்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்குறப்போ, இந்த சுயதொழில் இருக்கிறவங்களுக்கு சம்மதமே இல்லாமல் தடைகள் வர்றதுக்கான வாய்ப்பு, ஒரு சிலருக்கு வந்து உறவினர்கள் வகையில் வந்து மனக்கசப்பு கருத்து வேறுபாடு வர்றதுக்கான வாய்ப்புகள், அதே சமயம் வந்து உங்களை குறை சொல்கிறதுக்காக ஒருத்தர் ஊர்லேருந்து பஸ் ஏறி வந்து குறை சொல்லிட்டு போவாங்க. இது வந்து சனி 8ஆம் இடத்துல இருக்கிறத வந்து ஜென்ரலான பலன்களை சொல்லிட்டுருக்கேன். இப்படி என்னடா இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே, இதுக்கெல்லாம் நம்ம நெகட்டிவாக வந்துடுமோ, நீங்கள் பயப்படுறது மாதிரியெல்லாம் நான் எதுவுமே சொல்லலைங்க. இது வந்து ஜென்ரலாகவே 8ஆம் இடத்துல அட்டமத்தில் சனி இருக்கும்போது நடக்கக்கூடிய ஜென்ரலான பலன்கள் தான். என்னதான் சனி பகவான் வந்து 8ஆம் இடத்துல இருந்தாலும் உங்கள் ராசி அதிபதி சுக்கிரனுக்கு வந்து சனி பகவான் நட்பு கிரகங்கிறதால ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்க மாட்டார். பட் பாதிப்புகள் இருக்க தான் செய்யும். பாதிப்புகள் இல்லைன்னா நீங்கள் வந்து கட்டுப்பட முடியாமல் போயிடும். ஸோ இது வந்து சனி பகவான் வந்து கெடுப்பலங்களை அப்படி ரொம்ப கொடூரமெல்லாம் செஞ்சிட மாட்டார். அதுக்காக பயப்பட வேண்டியதில்லை. சனி பகவானுக்கான சின்ன பரிகாரங்களை பண்ணிட்டு வந்தாலே போதும். இப்போது சனி என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது ஜென்ரலாக பார்த்தோம். சனி பகவான் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறதுல வந்து என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் பிரச்சனையை வந்து வெளியில் யாராச்சும் சொல்லும்போது அது ஒரு புது பிரச்சனையாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 2019ஆம் வருஷம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எக்காரணத்தை கொண்டு உங்கள் பிரச்சனைகளை மற்றவர்களிடம் வந்து ஆலோசனை கேட்குறத தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. 100% யார்கிட்டையும் போய் சொல்யூஷன் கேட்காதீங்க. மிக முக்கியமாக இந்த 2019 இப்போ குரு பாசிட்டிவாக இருக்கார். ஸோ வந்து பெரிய பிரச்சனைகள் எதுவும் வந்து தலதூக்கி வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும். பட் இருந்தாலுமே சனி பகவான் வந்து உங்களை அந்த மாதிரி பேச வைப்பார், சொல்ல வைப்பாருங்கிற காரணத்தினால மிக முக்கியமாக இந்த இருந்துக்கணும். அதாவது இந்த நட்பு வட்டாரங்கள்ங்கிறத விட புது நட்புகள்கிட்ட வந்து புதுசாக ஃப்ரெண்டானவங்ககிட்டலாம் வந்து மிக அதிகமாக உங்கள் பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. அதே சமயம் வந்து சனி பகவானோட 3ஆம் பார்வை வந்து உங்கள் தொழில் ஸ்தானத்தில் படுறதால தொழிலில் வந்து சில மந்தமான சூழ்நிலைகள், அதே சமயம் வந்து திடீர்னு ஒரு முட்டுக்கட்டை உருவாகிறது. அப்படி இல்லாட்டி தொழில் நல்லா போயிட்டு இருந்துச்சுன்னா திடீர்னு உங்கள் உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்குமான பிரச்சனைகள், இந்த மாதிரி செல்வாக்கு கௌரவம் போன்ற வகையிலலாம் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வந்துகிட்டே தான் இருக்கும், இனிமேலும் இருக்கும். அதையெல்லாமே குரு பகவான் ப்ரொடெக்ட் பண்ணிக்குவார். அதே சமயம் வந்து சனி பகவான் 10ஆம் பார்வை வந்து உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் படுறதுங்கிறது வந்து உங்கள் குழந்தைகளால் உங்கள் புத்திரிகளால் வந்து சில மனக்கசப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த குறிப்பாக இந்த இதெல்லாமே வந்து சனி பகவான் 2019 அட்டமத்தில் இருந்து நடத்தக்கூடிய பொதுவான பலன்கள் ரிஷபராசி சொல்லிட்டு இருக்கோம். புத்திரபாக்கியத்தை எதிர்பார்த்திருந்தவங்களுக்கு வந்து இந்த வருஷமும் தள்ளி போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் இருக்குது சனி பகவானோட நெகட்டிவான செஞ்சாரதுங்கிறதுனால. ஸோ வந்து ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் 8ஆம் வீட்டில் செஞ்சிருக்கிறது ஜென்ரலாகவே வந்து கொஞ்சம் ஒரு 60 to 75% வந்து நெகட்டிவான பலன்களை தான் செய்யுமா இருந்தாலும் குரு பகவான் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வருவார் அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, சனிக்கிழமை தோறும், மிக முக்கியமாக சனிக்கிழமை தோறும் காக்காய்க்கு எள்ளு கலந்த தயிர் சாதம் வைக்கிறது ஒரு பரிகாரம். அதே சமயம் வந்து ஊனமுற்றவர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உணவு அல்லது உடை தானம் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப பாசிட்டிவான பலன்களை கொடுக்கும். ஏன்னா வந்து
இப்போதைக்கு சனி பகவான் மட்டும்தான் ரிஷப ராசிக்கு நெகட்டிவாக இருக்கார். அதுவும் வந்து குறிப்பாக சொல்லணும்னா மிக முக்கியமாக சொல்லணும்னா ஏப்ரல் மாதம், அதாவது 30/4/2019 இருந்து 16/9/2019 வரைக்கான காலகட்டங்கள். இந்த காலகட்டங்களில் வந்து அஷ்டமஸ்தானத்தில் வக்ரகதி அடைய போகிறார் சனி பகவான். அதாவது உங்களை சனி பகவானால் வந்து இப்போது வக்ரகதி அணைச்ச டைமில் இந்த ஒரு 4 மாத காலங்கள் வந்து உங்களை சோதிக்க முடியாத சூழ்நிலைக்கு சனி பகவான் தள்ளப்பட்டுருவார். ஸோ இந்த இடத்துல வந்து இது வரைக்கும் குடும்பத்திலிருந்து கிடைக்காத ஆதரவுகள் கிடைக்கிறது, புதுசாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதே சமயம் நீங்கள் பணம் கொடுத்து வச்சுருந்த பக்கம் பிளாக் ஆகி நின்று இருந்தது எல்லாமே நீ திரும்பி ரிட்டர்ன் வர்றதுக்கான டைம். இது வந்து சனி பகவான் வக்ரத்தில் சிக்கிற காலகட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த 4 மாதங்கள் காலங்களுக்கு நடக்கக்கூடிய பொதுவான பலன்கள். அந்த பொதுவான பலன்களையே இதெல்லாமே வந்துடும். தொழிலில் வந்து தன்னால் இருந்த மந்திரநிலைமை மாறி இனிமேல் சுறுசுறுப்பாக நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும், வேலையெல்லாம் நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். இது வந்து அந்த 4 மாத காலங்களில் வந்து இந்த சனி பகவான் அட்டமத்தில் இருக்கிறப்போ என்னென்ன பாதிப்புகளெல்லாம் செஞ்சாரோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவரே ரிசல்ட் கொடுத்துட்டு போயிடுவார். பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுத்துட்டு போகிறதுக்கான காலகட்டங்கள் தான் அந்த வக்ரகதியில் சிக்கக்கூடிய காலகட்டங்கள். எந்தெந்த காலகட்டங்கள் மறுபடியும் டேட் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. 30/4/2019 இருந்து 16/9/2019 வரைக்கான காலகட்டங்களில் வந்து அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். ஸோ இந்த டைம் வந்து ரிஷபராசிக்கு ரொம்ப பாசிட்டிவான டைம் இருக்க போகுது. அப்புறம் மீண்டும் வந்து சனி பகவான் அதே காலகட்டத்தில் 17/9/2019 இருந்து 20/1/2020 வரைக்கான காலகட்டங்கள், அந்த ஒரு 3 மாத காலகட்டங்கள் வந்து வக்ர நிவர்த்தியாகி சனி பகவான் வந்து உங்களுக்கு நிறைய அலைச்சலை கொடுப்பாரு. அதெல்லாம் அடுத்த வருஷம் எண்டில் வரப்போகிற விஷயங்கள்ங்க. அதாவது வந்து அலைச்சல் அதிகரிக்கிறது, தொழிலில் வந்து போட்டி பொறாமைகளை மறுபடியும் அதிகரிக்கிறது. ஏன்னா வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார்ல. ஸோ இது வந்து அடுத்த நெக்ஸ்ட் இயர் நடக்க போகிறது. அந்த இடத்துல வந்து அதுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே குரு பகவான் டிரான்சிட் ஆகிடுவார். ஸோ வந்து குரு பகவான் டிரான்சிட் ஆகி அது மறுபடியும் ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்குற மாதிரி சூழ்நிலைகள் அமைஞ்சாலும் மறுபடியும் குரு பார்வை பாசிட்டிவாக இருக்கிறதுனால குரு வந்து கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணிடுவார். அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ சனி பகவான் அட்டமத்தில் இருக்கிறது மட்டும்தான் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான நெகட்டிவான விஷயங்கள்னு சொல்லணுங்கிறதுனால மறுபடியும் சொல்கிறது என்னென்னா சனி கிரகத்துக்கு நல்லபடியாக பரிகாரம் செஞ்சுட்டு வர்றதுங்கிறது மிகச்சிறப்பான பலன்களை தொடர்ந்து சொல்லலாம். இப்போ வந்து அடுத்த நிழல் கிரகங்களான ராகு கேதுவோட சஞ்சாரம் எப்படி இருக்குது ரிஷபராசிக்குன்னு பார்க்குறப்போ 2019 மார்ச் மாதத்துலேருந்து அந்த பலன்கள் எடுத்துக்கலாம். அதாவது பிப்ரவரி மாதம் தான் வந்து ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகிறாங்க. இப்போ வந்து இரண்டு கிரகமே வந்து ராகு ஒரு சிறப்பான இடத்துக்கு டிரான்சிட் ஆகலை, அதே சமயம் வந்து கேதுவும் ஒரு சிறப்பான இடத்துக்கு டிரான்சிட் ஆகலைங்கிற ஒரு பலன் பேசிக்காக இருந்தாலும், அதாவது தெளிவாக சொல்லணும்னா 13/2/2019 அன்றைக்கி ராகு வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான மிதுனத்துக்கு வர்றார். இது வந்து அவ்வளவு பாசிட்டிவான இடம் இல்லை. அதே சமயம் வந்து அவர் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் உண்டாக்குவார். ஒரு சிலருக்கு வந்து தொழில் ரீதியாகவும் சரி அல்லது உத்தியோக ரீதியாகவும் சரி தூரதேச பயணங்கள் மேற்கொள்ள வைப்பார். அதனால் வந்து குடும்பத்தை பிரிஞ்சிருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் வந்து ராகு நன்மை அது வந்து பொருளாதார இழப்பை ஏற்படுத்துவார்னு ஒரு கணிப்பு இருந்தாலும் 2ஆம் இடத்துல ராகு வரும்போது பொருளாதார இழப்பை ஏற்படுத்துவார் அப்படின்னு ஜென்ரலான ஜோதிட விதி இருந்தாலும் நீங்கள் தேடி போகிறது வந்து பொருளாதாரத்தை தேடி போனாலும் உங்கள் குடும்பத்தை உங்கள் வீட்டை விட்டு போகிறதுக்கான சூழ்நிலை வரும்போது பொருளாதார இழப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அதே சமயம் வந்து கேது வந்து நன்மை தரமாட்டார். ஏன்னா கேது வந்து 9ஆம் இடமான மகரத்தில் இருக்கிறார். இவர் வந்து பொருள் இழப்பையும் காரிய தோல்வியும் தருவார்னு ஜென்ரலாக சொல்லலாம். இருந்தாலுமே வந்து கேது பகவான் 8ஆம் இடத்துல தனுசு ராசியில் இருக்கிறதுங்கிறது வந்து ரிஷப ராசிக்காரங்க எந்த அளவுக்கு இதில் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும்னு பார்க்குறப்போ கேது வந்து 8ஆம் இடத்துல இருக்கும்போது உடல்நலக்குறைவு, அதே மாதிரி வந்து நீங்கள் இப்போ எடுக்கக்கூடிய முயற்சியில் வந்து நிறைய தடைகள் முட்டுக்கட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள். அதே சமயம் வந்து கேது பகவான் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணுறாரோ இல்லையோ கண்டிப்பாக உஷ்ணம், பித்தம், வாந்தி, மயக்கம், சளி போன்ற இந்த மாதிரி சின்ன சின்ன உடல் உபாதைகளை கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவு பண்ணி வச்சோ இல்லை லீவ் போட வச்சோ இல்லை வீட்டில் உட்கார வச்சோ முடக்கி வச்சோ இந்த மாதிரி ஒரு செயல்களை தான் ஈடுபடுவார். ஸோ வந்து கேது நெகட்டிவாக இருக்கிறதால வந்து ராகு வந்து தூரதேச பயணங்கள், அலைச்சல் திருச்சல் இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்தாலும் ராகுக்கு பரிகாரம் பண்ணிக்கலாம், கேதுக்கும் பரிகாரம் பண்ணிக்கலாம். பட் ஆனால் கேது வந்து என்ன மாதிரியான பலன்களை செய்வார், உடல் உபாதைகளை கொடுப்பார். ஸோ இந்த உடல் உபாதைகள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது வந்து ஷோல்டர் வலி வர்றது, சமதமே இல்லாமல் தலைவலி வர்றது, தூக்கம் கெடுறது மாதிரியான சூழ்நிலைகள்லாம் உருவாகும் போது மறக்காமல் நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது. அது வந்து கேது பகவான் நெகட்டிவாக இருக்கிற ஒரே காரணத்தினால. மற்றபடி வந்து நான் ஒன்றும் உங்களை பயப்படுத்தணுங்கிறதுக்காகலாம் சொல்லலைங்க. நம்ம இருக்கிற பாசிட்டிவான விஷயத்தையே சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். இந்த டைம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற நெகட்டிவ் எல்லாமே நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாமே
நடக்கிறது எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் அப்படிங்கிறது தான். ஜென்ரலாக வந்து ரிஷபராசிக்கு 8ஆம் இடத்துல சனி இருக்கிறதுங்கிறதே வந்து மிகப்பெரிய நெகட்டிவ் தான். ஸோ அதையெல்லாம் நம்ம தாண்டி பார்க்கணுங்கிற சூழ்நிலையில் தான் இந்த மாதிரியான பலன்கள் தெளிவாக சொல்கிற வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. ஒரு சிலர் வந்து வியாபாரத்தில் இருக்கிறவங்க உங்கள் தொழிலை வந்து ஊர் விட்டு ஊர் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் வந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாகட்டும் திடீர்னு வந்து வெளிநாடு போய் வேலை செய்கிறதுக்கான ட்ரை பண்ணிருந்தவங்களுக்கெல்லாம் இந்த டைமில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2019ஆம் வருஷம் அதுவும் ராகு டிரான்சிட் ஆனதுக்கப்புறம் இந்த வாய்ப்புகள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அதுவும் வந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு மாதிரியான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ வந்து இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது மாணவர்கள் படிக்கிறது எப்படி படிப்பாங்க அப்படின்னு கேட்குறப்போ மாணவர்கள் வந்து கொஞ்சம் அதிகமான சிரத்தை எடுத்து தான் படிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஏன்னா வந்து ராகு 2ஆம் இடத்துல, கேது 8ஆம் இடத்துல, அதே சமயம் சனி 8ஆம் இடத்துல. ஸோ வந்து ரிஷபராசி குழந்தைங்க வந்து ரொம்ப படிக்கலைன்னாலும் ரொம்ப போட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணாதீங்க. படிக்கிறத பொறுமையாக படிப்பாங்க. மிக முக்கியமாக இந்த ராகு கேது பயிற்சியிலையும் பாசிட்டிவான பலன்கள் ரிஷபத்துக்கு இல்லைங்கிற ஒரு ரீசன்னால் இதுக்கு பரிகாரமாக சொல்லணும்னா ராகு கேது ஆகியோருக்கு சிறப்பு அர்ச்சனை செய்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. அதாவது எப்படி அர்ச்சனை செய்யணும்னா பாம்பு புத்து இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வர்றதுங்கிறது வந்து ராகு கேதுக்களோட தோஷத்திலேருந்து வெளியே வர்றதுக்கான சிறப்பான பரிகாரமாக இருக்கும். அந்த கோயிலுக்கு போய் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இது வந்து ராகு கேதுக்கு மறக்காமல் எந்த காரணத்தை கொண்டும் சனி அட்டமது சனியாக இருக்கிற காரணத்தினால எந்த காரணத்தை கொண்டும் பேசிக்காக நீங்கள் சனி பகவானுக்கு செஞ்சுட்டு இருக்கிற பரிகாரங்களை எந்த காரணத்தை கொண்டும் நிறுத்த வேண்டாம். நீங்கள் பெருமலை கோயிலுக்கு வாரம் சனிக்கிழமை பெருமலை கோயிலுக்கு போனாலும் சரி, இல்லை நான் இதுக்கு முன்னாடி சொன்ன பரிகாரத்தை பண்ணாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் வந்து சனி பகவான் வந்து குளிர்ச்சி பண்ணிட்டே இருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப நல்லது. மிக முக்கியமாக மாணவர்கள் வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிகிட்டே வர்றதுங்கிறது ரொம்ப சிறப்பு தரும். மிக முக்கியமாக இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஜென்ரலான ப்ரெடிக்ஷனுங்க. யாரையும் குறிப்பிட்டோ இல்லை யாரையும் நெகட்டிவாகவே பேசணுங்கிற மாதிரியான ப்ரெடிக்ஷன் எடுத்து நாங்கள் கொடுக்கவே இல்லை. இது வந்து ஜென்ரலான ப்ரெடிக்ஷன் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும். இது வந்து ஒவ்வொருவரோட தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் மாறுபடும். அதனால் நீங்கள் இதை வந்து நான் நெகட்டிவாக சொல்லியிருந்தாலும் இதை பெருசாக நீங்கள் நெகட்டிவ் எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. மேக்ஸிமம் வந்து நெகட்டிவாக சொல்கிறேன்னா எனக்கு இன்னும் கிடைக்க போகிறதில்ல. இருக்கிற விஷயத்தான் நான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நம்ம சேஃப்கார்டு தான் சொல்கிறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.